இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை வடை குழம்பு தாங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பை இந்த மாதிரி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இந்த மாதிரி கொரகொரப்பாக தண்ணி ஊற்றாமல் கெட்டியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜார்லேயே 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 முறி தேங்காய், ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரெண்டுமே ஒரு சைடில் இருக்கட்டும். வாங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 100 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 75% முக்காப்பதம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் போல் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையுமே இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு பார்த்திங்கன்னா எப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் நான் மிக்சி ஜாரை கழுவின தண்ணியுமே சேர்த்துருக்கேன். நம்ம வடை போடுறப்ப அந்த வடை கொஞ்சம் குழம்பை உறிஞ்சிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க குழம்பு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம முட்டை வடையை செஞ்சுட்டு வந்துடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்போட 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை அதேமாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ ருசிக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு விஸ்க வச்சு எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இந்த குழம்ப. இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்போட அந்த மாவை தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வடை சைஸுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மறுபக்கம் மாற்றி போடுங்க. இந்த மாதிரி ஒட்டினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா முட்டை சேர்த்ததுனால அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாகுது உங்களுக்கு. அது இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்புல இந்த வடையை சேர்த்துடலாம்ப்பா. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வடை மாதிரி திரட்டி இந்த மாதிரி சுட்டு எடுத்து அந்த குழம்புல சேர்த்துருங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து வடை இந்த அளவுக்கு நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சூடான சாதத்தில் போட்டு நம்ம குழம்பு கூட ரொம்ப ஊற்றிக்க தேவையில்லை, அந்த வடையை வச்சே அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.